வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் பார்க்க போகிறோம். 10 to the power 24. ஸோ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணோம்னா 10 raised to the power 24னு சொல்லணும். கீழே இருக்கிறது பேஸு, மேலே இருக்கிறது தான் அந்த எக்ஸ்போனண்ட். டு த பவர் நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை தான் எக்ஸ்போனண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா 10 to the 24னால் நம்ம ரொம்ப பெருசாக போடணும். அதுக்கே நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 to the power 2 raised to the power 5. அதாவது 2ங்கிறத 5 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 2 to the power 5னா 2 5 டைம்ஸ் மல்டிபிள் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே நெகட்டிவில் இருக்குது. இதே 2 to the power -5 நான் 10 to the பவரில் காட்டுறேன், நீங்கள் 2 to the power -5 நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ 10 to the power 2னா இப்போ என்ன போடலாம்? 2 10 மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ வெறும் ஒரே ஒரு 10ன்னா அதுக்கு மேலே பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் 2 போட்டிருக்கேன். ஸோ 10 power 1 10 power 1. ஸோ ரெண்டும் இதெல்லாம் லா படிக்கும்போது படிச்சுக்கலாம். ஸோ 10 power 2னா 2 10 மல்டிபிள் ஆகிருக்கு. ஸோ -2 நம்ம நம்பர் லைனில் எப்படி 2 வரும்? 2 1 0 -1 -2. ஸோ இப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ 10 power 1ன்னா இப்போ என்ன அர்த்தம்? ஒரு 10. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா 10 power 2லேருந்து ஒரு 10 டிவைட் பண்ணால் நமக்கு 10 கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 10 power 0னா இப்போ என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற 10 இன்னொரு தடவை 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 1. ஸோ இது இப்போ நமக்கு 0ன்றதுனால நான் சொல்கிறேன். பட் எனிதிங் பவர் 0 1 இது ஒரு லா, அதில் போக போக படிப்போம். ஸோ 10 power 2 2 power 5 எப்படி 5 2s வருதோ 10 power 2னா 2 10 வரணும். அப்போ 10 power 1 அப்படின்னா ஒரு 10 தான் வரப்போகுது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன் என்ன? அங்கே இருக்கிறதுலேருந்து ஒரு வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம டீக்ரேட் பண்ணிட்டே வர வர ஒவ்வொரு டேர்மை டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ 10 power 0க்கு இந்த 10 இன்னொரு வாட்டி டிவைட் பண்ணியிருப்போம். 10 10 டிவைட் பண்ணால் 1. ஸோ ஓகே. அப்போ 10 power -1னா அப்போ இதே இதை நம்ம எப்படி ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் போட்டோமோ இங்கே ரிப்பீட்டட் டிவிஷன். அப்போ இங்கே வந்த வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 10 power -1னா என்ன அர்த்தம்? 1 divided by 10. அப்போ 10 power -2னா அப்படியே போட்டுடலாம். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த வேல்யூவை இன்னொரு வாட்டி 10ஆல் டிவைட் பண்ணுறோன்றதை நம்ம பண்ணிகிட்டே வரோம். அப்போ 1 divided by 10 இந்த டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போது 10 divided by 1ன்னு இருந்திருக்கும். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது அகெயின் 1 divided by 10. ஸோ 1 divided by 100. 10 power 2னா 1 by 10 into 10. 10 power -3னா அப்போது 1 divided by 10 into 10 into 10. ஸோ எப்போல்லாம் நெகட்டிவ் பவர் வருதோ, நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட் வருதோ அப்போ அது டினாமினேட்டரை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். -a plus a is equal to 0. a plus -a is equal to 0. இது அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா இப்போ 6 இருக்குது. இப்போ 6ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா 1/6ன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கணும். ஸோ அப்போது நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னவாக இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கும். a -nனா என்னது? a பவர் -mங்கிறோட மீனிங் என்னது? டினாமினேட்டரில் வருதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அதை நம்ம 1 ஆக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி இங்கேயும் ஒரு a பவர் mஆல் மல்டிபிள் பண்ணால் தான் கேன்சல் ஆகி 1 வரும். இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க? இப்போ 10 power -2 வச்சே போடலாம். இப்போது இதை 1 ஆக்குறது எப்படின்னா 10 power 2ஆல் பண்ணிங்கன்னா அது 1 ஆகும். இங்கே m வேல்யூ மைனஸில் என்ன இருக்குதோ அதே m வேல்யூ ப்ளஸ் தான் இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power -7 இருக்குன்னா அப்போ அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னவாக இருக்குன்னா 2 power 7. அவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம்.